guys, welcome to another episode of The Crafting Studio. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு clay art தான் பார்க்க போறோம். எனக்கு ஒரு பிளான் இருக்கு, ஒரு கேண்டில் பிளேட்டர் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து clay art பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானுமே பிகினராக தான் கற்றுக்க போகிறேன். உங்களுக்கும் வந்து நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச திங்ஸ்லாம் வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஆர்ட்டை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வச்சுருக்கேன். இந்த 3 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபயர்வுட்டில் இருக்க மாதிரி, அந்த ஃபயர்வுட்டில் வந்து கேண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இவங்க சுற்றி இருக்க மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கைஸ், இந்த மாதிரி நீங்கள் ஜெமினிலேயோ சாட்ஜிபிட்டிலேயோ போட்டு தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் டீட்டெயிலிங் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு ஹியூமனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து எடுத்தோன்னே கற்றுக்க முடியாது. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி கார்ட்டூனாக எடிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளே எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஜென்னா க்ளே ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட இருந்தால் இதை நான் வந்து ஒரு 6 months பிஃபோர் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். க்ளே வந்து நல்லாயிருக்கு, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஹோம்மேடாகவும் பண்ணலாம். பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். 6 months ஆனதுனால க்ளே கொஞ்சம் ட்ரை ஆச்சு. பட் ஓகே, அதை நான் வந்து ரெக்வயர் பண்ணிட்டேன், சொல்கிறேன் அதை எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து ஒரு அக்ரேலிக் போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் மாதிரி வரும்ல, அது மாதிரி. அது என்கிட்ட இல்லை. ஸோ தட் நான் வந்து இந்த கார்ட்போர்டில் வந்து லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸை வச்சு எங்களால் பண்ண முடியும். இந்த க்ளே ஆர்ட்க்கு இப்படி தான் பண்ணோன்ட்டு அவசியம் கிடையாது, இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ளே ட்ரை ஆச்சுன்னு சொன்னல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள் க்ளேக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக, இப்போ நான் இந்த க்ளேக்கு வந்து ஒரு 4 ml ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாட்டரையும் க்ளேவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 24 hours கழித்து க்ளே வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பட் தண்ணி அதிகமாக ஆகிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேலட் எடுத்திருக்கேன். சாஃப்ட் பேஸ்டல்லாம் கலர் மிக்சிங் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேலட் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட் பேஸ்டல் வந்து ஃபேபர் கேஸ்டல். அரௌண்ட் ஒரு 12 கலர்ஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கும் வந்து இதுவே ரொம்ப போதுமானது. ஒரு பேஸ்டல் கலர் பண்ணோன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுவே அரௌண்ட் ஒரு 495 வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்றவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே நிறைய ஆர்ட்லாமும் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அண்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க பேஸாக வச்சு நம்ம பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து க்ளே டூல்ஸ் கைஸ். க்ளே ஆர்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது க்ளே டூல்ஸ். அதை வச்சு தான் நம்மளை வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அண்ட் ப்ரஷ், இந்த சீக்ஸ்க்கு ஹைலைட் பண்ணுறதுக்குலாம் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் க்ளே டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 100 rupees கிட்ட வந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிகினர்ஸ். அண்ட் இந்த க்ரீன் கலர் வந்து நான் ஒரு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கைஸ். அங்கே அது கூட இது காம்போவாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் வந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் தான். நான் உங்களுக்கு அந்த மோல்டு காட்டுற பாருங்கள். இதுதான் வந்து க்ளேக்கெலாம் யூஸ் பண்ண முடியும். இதுவுமே டோட்டலாக ஒரு 100 rupees கிட்ட தான் வந்தது. இது கூட ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஓகே யூஸ் பண்ண. ஆக்சுவலாக இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த எட்ஜஸ்லலாம் வந்து எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு. மேபி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு 100 rupees பெருசுனா நீங்கள் அதை வாங்கி நைஃப் வச்சு அந்த எட்ஜஸை கூட ஸ்மூதன் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் வந்து டாட்டிங் டூல்ஸ், நம்ம ஹைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டிங்கை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன சின்ன மினி திங்ஸ்லாம் ஒரு க்ளே ஆர்ட்டில் அட்டாச் பண்ண போகிறோம்னா இது ரொம்பவே முக்கியம். ஸோ டாட்டிங் டூல்ஸும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு நைஃப். இந்த நைஃப் வந்து நம்ம ஒரு ஷேப் கட் பண்ணுறதுக்கு, க்ளேல யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அது இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. உங்களால் இந்த நைஃப் வாங்க முடியலனாலும் நார்மலாக ஒரு நைஃப் ஷார்ப்பாக இருக்கிறது வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வேறு சேஞ்ச் கூட பண்ணிக்க முடியும். ரொம்ப ரஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப யூஸ் பண்ணிட்டோன்னா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் வந்து கலர் மிக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 3 கேரக்டருக்கு என்னென்ன கலர் தேவைன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஒரு டார்க் க்ரே, லைட் க்ரே, ஒயிட்டு, ஒரு க்ரீன் பேஸ்டல் கலரு, ஒரு லைட் க்ரீன், ஒரு ரெட். எனக்கு இந்த கலர்ஸ்லாம் தேவை. ஃபர்ஸ்ட் நான் க்ளே செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப கம்மியான க்ளே தான் இருக்குது. இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளே ஆர்ட்க்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, அந்த க்ளே வந்து நீங்கள் நல்லா உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு கொண்டு வந்துடுங்க. அது பண்ணும் போதும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்.
ஆக்சுவலாக இவங்க க்ளே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொமோஷன்லாம் கிடையாது கைஸ், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த க்ளே எனக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அண்டு தென் நான் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்திருக்கேன். எனக்கு க்ளே கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு க்ளே அதிகமாக இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும்னா இந்த பிளேட் கூட நீங்கள் க்ளேலே பண்ணிக்கலாம் தாராளமாக. எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் கைஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக க்ளே எடுத்து இந்த பிளேட் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு க்ளே கம்மியாக இருக்குது. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த குட்டி குஞ்சன் வேறு வீடியோவே எடுக்க விட மாட்டேறாங்க கைஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஆயிலோ ஆர் சம்திங் எதுனாலுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பிளாஸ்டிக்னா தனியாக ரிமூவ் பண்ண போகிறதில்ல, அதில் இருந்தாலுமே எனக்கு ஓகேனா இங்கே அப்படியே பண்ணலாம். நான் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையானவரை எடுத்துகிட்டு அதில் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிளேட்டில் வச்சு நல்லா அட்டாச் பண்ணிக்கிறேன் கைஸ். இதை மாதிரி நீங்களும் பொறுமையாக பண்ணுங்கள். க்ளே ஆர்ட்க்கு வந்து ஒரு பொறுமை, நிதானம், பீஸு, ரிலாக்ஸு எல்லாமே ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்மளோட க்ளே ஆர்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரும். நீங்கள் ஒரு டென்ஷனாகவோ கோவமாகவோ அந்த ஆர்ட் பண்ணும்போது அந்த ஆர்ட்மே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக காமாக இருக்கப்போ இந்த ஆர்ட்லாம் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஆர்ட் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தேன். ஏன்னா இந்த குட்டி குஞ்சன் ஒருத்தர் இருக்கான், என்னை வீடியோவும் எடுக்க விட மாட்டான், வாய்ஸ் ஓவரோ கொடுக்க மாட்டான். இதோ பாருங்கள் இப்போ கூட என்ன பண்ணுறான் பாருங்க கைஸ். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நான் அந்த கார்னர் ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் கைஸ். எனக்கு இந்த ஆக்சுவலாக எனக்கு 2 ஐடியா இருக்குது. ஒன்று இந்த பிளேட்லேயே வச்சுப்பேன், ஆர் எல்ஸ் எனக்கு இந்த க்ளே தனியாக எடுக்கணுன்னா நான் எடுத்துப்பேன். அது வந்து அப்போது நான் டெக்கரேஷன் டீட்டெயிலிங் பண்ணுறதை பொறுத்து தான் என்னோடய அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணுங்கள், யூனிக்காக பண்ணுங்கள். அண்ட் இந்த கார்னர்லாம் ஃபுல்லாமே நான் டேப் பண்ணி எனக்கு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் இந்த டூல்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா ஒரு மைன்யூட்டான ஒரு ரொம்ப குட்டியான இடத்துல நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி டாட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த 2 திங்கை வந்து அட்டாச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்மூதன் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து க்ளே காஞ்சாலுமே உங்களுக்கு அந்த கிராக்லாம் விடாமல் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்மச் பண்ணி ஸ்மூத் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு க்ளே ஆர்ட் ஃபினிஷிங்கில் வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் கைஸ். அண்ட் இந்த கேண்டில் தான் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஃபயர் வுட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த ஃபயருக்கு பதில் நான் இந்த கேண்டில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் சைஸ் எனக்கு செக் பண்ணிக்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம கேரக்டர் பண்ணால் அந்த பிளேட்க்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முன்னாடியே வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ளே எல்லாமே பிரித்து வச்சுக்கிறேன் கைஸ். எனக்கு மொத்தம் 3 கேரக்டர்ஸ்க்கு தேவையான க்ளே நான் வந்து இப்போவே ஈக்குவலாக எடுத்து வச்சிட்டேன்னா ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நமக்கு வந்து க்ளே அதிகமாகிடும், இல்லை ஒரு சைஸ் பெருசாகிடும், அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிலாம் இல்லாமல் இருக்கும். மீதி க்ளேலாம் நான் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபாதர் க்ளே தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சிட்டிங் பொசிஷன் வேணும். பட் என்கிட்ட க்ளே இல்லாத காரணத்தினால நான் வந்து இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கீழே பேஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த க்ளே அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஸ்பேஸுமே கம்மியாகும், க்ளேவோட யூசேஜும் வந்து கம்மியாகும். உங்கள் கிட்ட க்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டிக்குக்கு பதில் அந்த இடத்துல க்ளேவே யூஸ் பண்ணலாம். ஆர் வந்து ஒரு சிட்டிங் பெஞ்சு மாதிரியே பண்ணி கூட பண்ணலாம். அப்படியும் இல்லை நான் ஒரு ஸ்டோனில் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரியும் பண்ணலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் கைஸ். அண்ட் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக வரும். இப்போ நம்ம ஒரு ஆர்ட் பண்ணோன்னா எனக்கு இது ஐயோ இந்த திங்ஸ்லாம் வாங்கினா தான் இந்த ஆர்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுறதுல நிறையவே க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணி பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேவைப்படுவதென்றால் இந்த கிராஃப்டிங் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அண்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாதர் க்ளே எடுத்துக்கிறேன். இதை தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் செட் பண்ண போகிறேன். ஸ்கின் கலருக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக ஹேண்ட்ஸ்க்கு, ஃபேஸ்க்கு, லெக்கோ தேவைன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு
சாஃப்ட் பேஸ்டலில் ஆரஞ்ச் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு பேலட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக ஒரு பிஞ்ச் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ரொம்ப சாண்டில் கலர் கிடைக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா க்ளே காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னுமே வந்து கலர் வந்து வைப்ரண்ட்டாக தெரியும், டார்க்காக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைட் கலர் வேணும்னா ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ளே வந்து ட்ரை ஆனாலுமே உங்களுக்கு அந்த கலர் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சாண்டில் கலர் போதும், நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷர்ட் வேணும் இல்லையா, ஷர்ட்க்கு வந்து நான் க்ரீன் கலர் பண்ண போகிறேன் கைஸ். எனக்கு இப்போது இதில் என்ன பிரச்சனைனா, இந்த டார்க் க்ரீன் பேஸ்டல் யூஸ் பண்ணுறீங்கள, அதில் வந்து அந்தளவுக்கு க்ரீன் வராது. சாஃப்ட் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ்டல் கலர் வேணும் ஆர் அந்த ஒரு லைட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ்டல் யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலர்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு ஒரு ப்ரஷ் பென்ஸோ ஒரு பெயிண்ட்டு ஆர் எனிதிங் பிக்மெண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபுட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், பட் எனக்கு வந்து அந்த க்ரீன் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நான் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர் பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட் அமௌண்ட் ஆஃப்லேயே வந்து உங்களுக்கு அந்த டார்க் கலர் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து இந்த 12 கலர்ஸே போதும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேண்ட்டுக்கு ஒரு க்ரே கலர் தேவை இல்லையா, ஸோ அந்த க்ரே கலருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லைட் ஒரு அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்த மாதிரியே ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பிளாக் எடுத்து நான் அந்த ஒயிட் க்ளேயில் வந்து அப்ளை பண்ண நான் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக அந்த சாண்டில் கலர்லேருந்து பிரித்து எனக்கு எவ்வளோ ஃபேஸ் ஷேப் வேணும், எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் பிளேட் வச்சு செக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேப் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சர்க்கிள் இருக்கோ, ட்ரையாங்கிள் இருக்கோ, வி இருக்கோ, அந்த மாதிரி ரவுண்டு இருக்கும். ஸோ உங்களுடைய கேரக்டர் என்ன ஒரு ஃபேஸ் ஷேப்பில் இருக்கோ அது கொண்டு வந்தீங்கன்னா மோரோவர் சிமிலராக இருக்கும். உங்களுக்கு அது கார்ட்டூனாக கேரக்டராகவே இருந்தாலுமே ஒரு மாதிரி ஹியூமன் கார்ட்டூன் மாதிரி உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாட்டிங் டூல் எடுத்து நான் இந்த மாதிரி அந்த ஐஸ் இருக்க இடத்துல வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த நோஸ், மவுத்து, அப்புறம் அந்த ஃபோர்ஹெட் வந்து எலாபரேட்டாக தெரியும். நீங்கள் ஐஸ்லாம் அட்டாச் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு டூல் வச்சு நான் வந்து மவுத்துக்கு கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அதில் அந்தளவுக்கு மவுத்தோட ஃபேஸ் ஷேப் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சு அதிலே நடுவில் குத்தி விட்டுட்டேன்னா அந்த மவுத் சிரிக்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். எனக்கு சிரிக்கிற மாதிரி வேணாம், அதே மாதிரியே என்னால் வந்து இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் இந்த மாதிரி ஷேப் மட்டும் பண்ணிவிட்டு அக்ரலிக் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பெயிண்ட் நல்லா வரும்னா நீங்கள் பெயிண்ட்லேயே கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியும். அதுவுமே அழகாக தான் இருக்கும். இப்படி தான் கொடுக்கணுன்றது கிடையாது, உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணுங்கள் கைஸ். அண்ட் அதிலே நான் ஸ்கின் கலர்லேயே கொஞ்சம் ஒரு டாட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டு சைடில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு குட்டி டைனி இயர் கிடச்சிரும். அதே மாதிரியே நான் இந்த சைடும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதுக்கப்புறமே ஒரு ஃபேஸ் ஷேப் கிடைக்கும். பொறுமையாக பண்ணுங்கள் கைஸ், எந்த ஒரு அவசரமே இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ இந்த ஆர்ட்டை பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக வரும். அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணக்கப்புறமா டீட்டெயிலிங்லாம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக ரியலிஸ்டிக்காக பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே, எனக்கு நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்லாம் நான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நிற்க வைக்கணும். ஸோ என்னோடய க்ளே ஆல்ரெடி வாட்டராக இருந்த காரணத்தினால் நான் ஸ்டிக் எடுத்து ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னோடய க்ளே வந்து ஸ்டடியாக நிற்கும். அட்டாச் பண்ணிவிட்டு நான் அந்த கார்னர்லாம் சுற்றி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம பேஸ்லேருந்து
இன்சர்ட் பண்ணால் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பேஸ்க்கு வந்து அந்த க்ரே பேண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அந்த க்ரே கலர் க்ளே எடுத்துகிட்டு நல்லாவே ஸ்மர்ஜ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்துட்டு நான் வந்து ஒரு நடுவில் வந்து கட் பண்ணிட்டா எனக்கு ஒரு மாதிரி வி ஷேப் கிடைக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு பேண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுறேன் கைஸ். இந்த மாதிரி பேண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா நான் அந்த கார்னர்லாம் வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பேண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கில் வந்து அப்படியே குத்திட போகிறேன். குத்திட்டு அதை அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன் உட்காந்துட்ருக்க மாதிரி. நான் வந்து லெக் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து நான் ஒரு ஷூ மாதிரி தான் பண்ணி அப்படியே வந்து அந்த பேண்ட் கூட அட்டாச் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியானது. லெக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷூ வச்சு மறைச்சிருங்க கைஸ். எல்லாமே நம்ம மூளையை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பாடி ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து சேம் ஸ்கின் கலரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்கின் கலர் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒயிட் க்ளேயில் கூட பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பாடி ஷேப்க்கு ஸ்டிக்குக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வச்சிடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு ஷர்ட் மேக் பண்ணோம், க்ரீன் கலர் ஷர்ட். ஸோ நான் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். அதிலே பாருங்கள் கைஸ், அந்த க்ளே எவ்வளோ வாட்டரியாக இருக்குது, அப்படியே ஸ்டிக் ஆகிக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லைட்டாக பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு க்ளே ஒட்டாது. மோஸ்ட்லி உங்கள் க்ளேவோட கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் நல்லா வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண போகிறேன். எனக்கு அப்போ தான் வந்து ஒரு ஷர்ட் மாதிரி நீட்டாக கிடைக்கும். உங்கள் க்ளேவை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் காலி ஆயிடுச்சுன்னா உங்களால் திருப்பி மிக்ஸ் பண்ணுறப்போ ஒன்று அதிகமாகிடும் ஆர் கம்மியாயிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம டீட்டெயிலிங் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு நெக் ஷேப்பில் பாடி கொண்டு வந்துட்டு அப்படியே நான் அந்த ஷர்ட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது அந்த க்ரீன் க்ளேவை வச்சு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதிலே வந்து ஒரு ஷர்ட் மாதிரி கிடச்சிடும். இதுவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இன்னுமே எனக்கு டீட்டெயிலிங் பண்ணலன்னா நீங்கள் தாராளமாக டீட்டெயிலிங் பண்ணலாம். பட் என்கிட்ட அந்தளவுக்கு க்ளே இல்லை. ஸோ நான் அப்படியே எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய க்ளே இருக்குன்னா நீங்கள் இன்னுமே ரொம்ப அழகாக பண்ண முடியும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆண்ட் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே ஆண்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்ட் பண்ணுறதுக்கு. ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஷர்ட் இருக்கிறதுனால நான் வந்து அதே க்ரீன் கலர்லேயே பண்ணிக்கிறேன்னா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்கின் கலர் எடுத்துகிட்டு டியூப் மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு சிசர் எடுத்துகிட்டு ஒரு 5 கட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த இடத்துல ஃபிங்கர் கிடச்சிடும். அதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக்கிட்டிங்கன்னா ஒரு க்யூட்டான ஹேண்ட் கிடச்சிரும் கைஸ். ட்ரஸ்ட் மீ, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை நான் வந்து அந்த க்ரீன் கலர் கூட அட்டாச் பண்ணதோடு சேர்த்து எடுத்துகிட்டு போய் நான் வந்து என்னோடய ஷர்ட் கூட அட்டாச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் இன்னொரு ஹேண்டுமே செஞ்சு வச்சுக்கிறேன். ஆனால் நான் வந்து அதை பாப்பா ஹக் பண்ணுற மாதிரி பண்ண போகிறதுனால நான் இப்போவே வந்து அதை அட்டாச் பண்ணல, செஞ்சுட்டு நான் அப்படியே வச்சிடுறேன் கைஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபேஸில் வந்து ஐஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஐஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் எவ்வளோ அழகாக ஐஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஒரு க்ளேயோட கேரக்டர் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ ஐஸ் மட்டும் நல்லா எலாபரேட்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஹெட் எடுத்துகிட்டு போய் ஸ்டிக் பண்ணேன். பட் இங்கே ஒரு என்ன பெரிய பிரச்சனைனா, என் க்ளே வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்ததுனால நான் அதில் ஸ்டிக் பண்ணோன்னே வந்து ஃபேஸோட ஷேப் மாறிடுச்சு. ரொம்பவே பயந்துட்டேன் கைஸ், ஐயோ ஒழுங்காக வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 5 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷூ பண்ணோன்னு சொன்னல, அதுக்கு ஒன்றுமே இல்லை, பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஈக்குவலாக பிரிச்சுட்டு டியூப் மாதிரி பண்ணிவிட்டு அந்த க்ரே கலர் டியூபை பேண்ட்டை சுற்றி நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாகிடும் ஒரு ஷூ மாதிரி. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்னே அவசியம் கிடையாது.
ஸோ இது மாதிரி நான் இன்னொரு ஷூக்கும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பாப்பா தான் பண்ண போகிறேன். 3 பேருக்குமே ஹேர் வந்து நான் லாஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்படியே மொட்டை மண்டையாகவே விட்டுடுறேன். இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து உஷாராயிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டே ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போய் ஃபேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸோட ஷேப் ஒரு ஐடியாவில் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே எப்படி ரியாக்ட் இது மாதிரியும் தெரியல. ஆக்சுவலி இதுவே வந்து கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஐஸ் இடத்துல டாட்டிங் டூல் வச்சுட்டு நல்லா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே கைஸ். அதே மாதிரி வீடியோவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மவுத்து எல்லாமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு எனக்கு தனித்தனியாக டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பார்ட் 2 போடலாமா வேணாமான்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி இன்னும் வீடியோஸ் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டே பண்ணலாமா, இல்லை வந்து எம்மா நீ பேசாதம்மா தலைவலிக்குது நீ சாங் போட்டு விட்டுருமா அப்படி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னீங்கன்னா அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை மாதிரியும் நான் பண்ணுறேன். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இதுக்கப்புறம் ஃபேஸோட பாப்பா ஃபேஸ் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் அதே மாதிரி குட்டி ஹேண்ட்ஸும் அட்டாச் பண்ணிக்கிறேன். பாப்பாவோட பாடி வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் ஒயிட் க்ளேயில் வந்து ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் கொடுத்துட்டு டீட்டெயிலிங்லாம் கொடுத்து முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் அதுக்கப்புறமா பாப்பாவோட ஃபுல் கேரக்டர் எடுத்துகிட்டு போய் டேடி பக்கத்தில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா டேடியோட இன்னொரு ஹேண்டையும் அட்டாச் பண்ணி ஃபாதர் அண்ட் சன்னை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு முடிச்சிட்டோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நான் அப்லோட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது கைஸ். பார்ட் 2 அதாவது மேக்கிங் த மாம் கேரக்டர் இன்னுமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு விதமாக ட்ரை பண்ணேன், அது ஒரு விதமாக 2090 மாதிரி வந்துருச்சு. ஸோ ஃபன்னாக இருக்கணும்னா அந்த பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் முடியல கைஸ் பாப்பா வச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த வீடியோவே நான் வந்து ஒரு 4 days பிஃபோர் எடுத்தேன். பட் இப்போ தான் அப்லோடே பண்ணுறேன். நீங்கள் இன்னும் சப்போர்ட், லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குவிச்சிங்கன்னா அப்படியே அள்ளி அள்ளி கொட்டினீங்கன்னா டெய்லியுமே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் கைஸ். இதே மாதிரி நீங்கள் ஆர்ட்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் வந்து சென்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. யாராச்சும் இந்த மாதிரி க்ளே ஆர்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணிங்க. அதை நான் வந்து என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ்.